மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ சிஎஸ்கே ரிவ்யூ. சிஎஸ்கே வாசல் லக்னோ மேட்சை காண தவிர நீங்கள் இன்றைக்கி ட்ரீம் லெவலில் டீம் எடுங்க. ட்ரீம் லெவல் பிக் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டனாக போகிறது நல்லது. ருத்ராஜ் கேக்வாட், டின்டன் டிகாக், எம்எஸ் தோனி, சிவன் துபே, குர்னால் பாண்டியா, நிக்லஸ் பூரன், ஜடேஜா வைஸ் கேப்டனாக போகிறது ரொம்ப நல்லது. பத்தினானா அப்புறம் வந்து ரவி விஷ்னாய்க்கு அப்புறம் வந்து முஸ்தபிசர் ரஹ்மான். ஏன்னா இந்த மாதிரி சேக் பாக் கண்டிஷனில் செம்மையாக போடுவார் பால். பாக்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் தான் நிறைய வாட்டி ஜெயிச்சு 47 வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் மேபி டர்ன் இருக்கும், ஆனால் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்கும் பிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்கேஸ் வந்து பழைய சேக் பாக் பிச்சாக இருந்துச்சுன்னா சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது. புது சேக் பாக் பிச்சாக இருந்தாலும் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் லெவல் புக் பண்ணுவாங்க. பிளேயிங் லெவல் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் டேரன் மிச்சல், பல்லா முகின் அலி, அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கேக்வாட், ரஹானே, அதுக்கப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், ஹர்ஷாப். பிளேயிங் லெவல் வந்து ரச்சின் ரவீந்திரா, டேரன் மிச்சல், முகின் அலி, ருத்ராஜ் கேக்வாட், ரஹானே, சமீர் ரிஸ்வி, ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், ஹர்ஷாப் தாக்கூர், துஷார் முஸ்தபிசர். இன்பார்ட் பிளேயராக பேட்டிங்க்கு வந்து சிவன் துபே, பவுலிங்க்கு வந்து பத்தினானா. இன்னிங் பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கே 75%, லக்னோவுக்கு 25%. தேங்க்யூ.